காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். மற்றும் ஓர் அண்மை செய்தி. அமெரிக்க வரி விதிப்பு அமலுக்கு வந்திருக்கும் நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை அவசர ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்த 50% வரி விதிப்பு இன்று அமலானது. இந்நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை அவசர ஆலோசனை நடத்துகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 50% வரியை விதித்தது. இந்த வரி விதிப்பு இன்று முதல் அமலுக்கு வருகின்றது. இந்த நிலையில் இதுகுறித்து அவசர ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க டெல்லியின் மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, மோடியின் தலைமையில் பிரதமர் மோடியின் தலைமையில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. அமைச்சரவை கூட்டத்தில் இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. என்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? அமெரிக்க அரசு இந்திய பொருட்களுக்கு கூடுதல் இறக்குமதி வரி விதித்திருப்பதால் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி பாதிக்கப்படலாம். குறிப்பாக ஜவுளித்துறை, காலணிகள், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள், நகைகள் போன்ற பல்வேறு துறைகள் கடுமையாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. இதனால் வேலை வாய்ப்புகள் பறிபோகும் சூழலும் உருவாகலாம் என்பதால் அமெரிக்காவின் கூடுதல் வரிகள் குறித்து மத்திய அமைச்சரவை ஆலோசனை நடத்தி வருகிறது. இந்த ஆலோசனையிலே பிரதமர் நரேந்திர மோடியுடன் முக்கிய மூத்த அமைச்சர்கள் பலரும் கலந்து கொள்கிறார்கள். இந்த ஆலோசனையின் அடிப்படையில் வரும் நாட்களிலே பல்வேறு கொள்கை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி GST வரி குறைக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்கள், அதாவது ஜவுளி பொருட்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், காலணிகள் போன்றவற்றுக்கான GST கணிசமாக குறைக்கப்பட இருக்கிறது. இதன் காரணமாக இந்த பொருட்களுக்கான தேவை அதிகரிக்கும். நுகர்வோர் அந்த பொருட்களை அதிகம் வாங்குவார்கள். விலை குறையும் என்பதால் அதிகம் பேர் இந்த பொருட்களை வாங்க முன்வருவதால் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டாலும் உற்பத்தி பாதிப்பு ஓரளவுக்கு இதனால் மட்டுப்படும் என கருதப்படுகிறது. இதே போல வேறு என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்? அமெரிக்க சந்தையிலே இந்திய பொருட்களை விற்க முடியாத சூழல் ஏற்பட்டால், அதிக வரி காரணமாக நமது பொருட்களின் விலை அதிகமாக இருந்தால், வேறு எந்த சந்தைகளிலே கூடுதல் ஏற்றுமதி செய்வதற்கு முயற்சி செய்யலாம்? எந்தெந்த பொருட்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும்? எந்தெந்த துறைகளிலே வேலை வாய்ப்பு சரிவதை தடுக்க வேண்டும்? போன்ற பல்வேறு அம்சங்கள் மத்திய அரசின் பரிசீலனையிலே இருந்து வருகின்றன. இன்று கூடுதலாக 25% வரி அமலுக்கு வந்து மொத்தம் 50% வரி அதிகரித்திருப்பதால் இந்திய துணிகள், அதாவது ரெடிமேட் சட்டைகள், பேண்ட்டுகள், காலணிகள் போன்றவற்றை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வது இனி கடினமாக இருக்கும் எனவும், அதே போலவே பதப்படுத்தப்பட்ட இறால் போன்ற பொருட்களை ஏற்றுமதி செய்வது கடினமாக இருக்கும் எனவும், நகைகள் போன்றவற்றை ஏற்றுமதி செய்வது இயலாத காரியமாக இருக்கும். ஏனென்றால் பிற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் விலை குறைவாக இருக்கும் என்பதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதற்கான ஆலோசனைகள் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலே இன்று நடைபெற்று வருகின்றன. ஏற்கனவே பல்வேறு அமைச்சரகங்கள் இது தொடர்பாக ஆலோசனை நடத்தி என்னென்ன முக்கிய குறிப்புகளை முன்வைத்திருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் பிற அமைச்சர்களுடன் இன்று பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை செய்கிறார். இதைத் தொடர்ந்து GST வரி குறைப்புக்கு பிறகும் பல்வேறு பொருளாதார சீர்திருத்தங்களுக்கான நடவடிக்கைகள் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. கணபதி. காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.